வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ட்ரை அமலா குக்கிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய், மாம்பழம், தீயல். ஸோ அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான தேவையான பொருட்களை நான் எடுத்து வச்சுருக்கேன். மாம்பழம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி தோல் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் மாம்பழம். அது நல்லா இது நல்லா பழுத்த பழமாக இருக்குது. புளிப்பு அண்ட் இனிப்பு ரெண்டுமே நல்லா ரொம்ப டேஸ்டியான இதுவாக இருக்குது. சரி, நீங்கள் எடுத்த மாம்பழத்தில் மேபி புளிப்பு அதிகமாக இருந்து இனிப்பு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி புளிப்பு மட்டும் இருக்கிற மாம்பழமாக இருந்ததுன்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். அதில் நோ ப்ராப்ளம். ஸோ நான் வெல்லம் போட போகிறதில்ல, ஏன்னா இது இனிப்பும் புளிப்பும் ரெண்டும் இருக்கிறதுனால. ஸோ மெயினானது பாவக்காய். இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு 4 பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது விதை இருக்குது பார்த்திங்களா, அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது சாம்பார் தூளும் எடுத்துக்கலாம். இது 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். காரம் கம்மியாக வேணுன்றவங்க கம்மியாக எடுத்துக்கலாம். அதோடு குழம்பு மிளகாத்தூளும் இல்லை, சாம்பார் பொடியும் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 டேபிள் ஸ்பூனும் அளவுக்கு தனியா பொடியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. தாளிப்புக்கு எண்ணெய், உப்பு, கடுகு, கருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நான் எப்பவுமே எல்லா தாளிப்புக்கும் போடுவேன். ஸோ அதனால் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ரொம்ப ஈஸி தான், வேறு எதுவும் இல்லை. இது நம்ம எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஆச்சு. ஸோ நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு எண்ணெய் வேணாம் அப்படின்றவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கருஞ்சீரகம் ஆப்ஷனல் தான். கடுகு வெடிச்சதும் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போது நம்ம இதில் பாவக்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் எதுக்காகனா, ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லது. கசப்பு உடம்புக்கு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் கசப்பாக இருக்கிறதுனால பசங்களும் சாப்பிட்டேன். ஸோ நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் புளி விட்டு வறுக்கும்போது, இந்த மாதிரி செய்யும்போது புளி விட்டு வெல்லம் போட்டு செய்வேன். ஸோ அது நல்லா தான் இருக்கும். ஒரு வாட்டி மாம்பழம் போட்டு செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஸோ அது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் போடுறோம். ஸோ கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணுவோம்.
ஆஃப் குக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாம் இது பண்ணுறதுக்கு. ஸோ கிண்டிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். நம்ம சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணலாம். இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ கொஞ்சம் திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்து ஒரு கிண்டுவோம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போடுறேன். இதை நம்ம கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து இதை வந்து மூடி வைப்போம். அந்த மிளகாத்தூள் வாசனை போட்டோம். தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கல. ஸோ இது மிளகாத்தூள் கொஞ்சம் 2 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இதாகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக மாம்பழம் சேர்த்துற வேண்டியதான். நம்ம 2 மினிட்ஸ் விட்டாச்சு. ஸோ நம்ம எண்ணெய் விட்டதெல்லாம் இழுத்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மாம்பழம் போட்டுடலாம். நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். இதை அப்படியே வந்துட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 3 மினிட்ஸ் அப்புறம் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். அதை கொஞ்சம் திறந்து பார்ப்போம். கொஞ்சம் எல்லாம் மசிஞ்சிடும். ஏன்னா வெந்துடும் இல்லையா. மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெந்துடும். வெந்து கரைஞ்சிடும். ஸோ கரைஞ்சி அதில் சேர்ந்துடும். அதனால் அந்த புளிப்பு, இனிப்பு, கசப்பு, காரம், உப்பு, ஆஹா ஏங்க சொல்லும்போதே என் வாயில் வந்துட்டு ஆக்சுவலாக தண்ணி வருது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வைக்கலாம். ஓகேவா? ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி கிண்டிட்டேன். அப்போவே நடுவில் போங்க. செமையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் டேஸ்ட் பண்ணுறேன். இதையும் வச்சு நம்ம இடத்துல வச்சு டேஸ்ட் பண்ண முடியும். இது சாம்பார், ரசம் அதெல்லாம் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா போங்க, செமையாக இருக்கு. கசப்பு, இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு 5 சுவையும் வந்து இதில் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலைங்க, நான் வெயிட் பண்ண முடியல. எனக்கு தெரியல, என் வாயிலிருந்து எச்சி ஊறிட்டே இருக்குது. அது எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. வெந்துருச்சு.
இன்னும் நல்லா வந்து வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும். ஸோ எண்ணெய் வந்து நமக்கு நல்லது கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து இதோட நிறுத்திக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை சாப்பிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் கூட வந்து டீப் ஃப்ரை பண்ணி நல்லா சாப்பிடுங்க. எங்களுக்கு இதுவே போதுமானது. ஸோ வந்து நான் எடுத்துகிட்டு போவேன். பாவக்காய் மாம்பழம் தீயல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து கப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ வந்து கசப்பு பிடிக்காதவங்க இதோட வந்து அந்த புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்ததுனால கண்டிப்பாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க சாப்பிடும்போது. செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள், கூடவே அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.